புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி டவுனில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் கரம்பக்குடி வர்த்தகர் சங்கம் மற்றும் வியாபாரி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வரும் 22ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என வியாபாரி சங்க தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 25 ஆண்டுகளாக இருந்த தீயணைப்பு நிலையத்தை 7 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு செல்வதை கண்டித்து ஒரு மனு கொண்டாந்து கலெக்டரிடம் கொடுத்தோம். அவர்கள் பரிசீலிப்பார்கள். அது பரிசீலிப்ப இருந்தாலும் கூட 22/7/2022 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் பஸ் மறியல் போராட்டம் கடையடைப்பு 1500 கடைகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கடை அடைக்க போறோம். ஏன்னா சுற்றுப்புற ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மக்கள் எல்லாம் திடீர்னு பயனால எங்கேருந்து வர்றதுன்னு தெரியாதனால மீண்டும் அது வந்தால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்பதை சொல்லி போராட்டம் நடைபெறும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெட்டத்தம்மா தேவி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பெங்களூரைச் சேர்ந்த வேணுகோபால், ஓசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் JP என்கிற ஜெய் பிரகாஷ், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அருகே இருளர் இன மக்களின் வீடுகள் பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் இதனை இடித்து புதிய வீட்டை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் புதிய வீடுகள் கட்ட வீடுகள் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று ஏற்பாடாக எவ்வித வசதிகளும் செய்து தரப்படாத நிலையில் தற்பொழுது மழை மற்றும் வெயிலில் பாதிப்படைந்து வருவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் மாற்று ஏற்பாடு செய்து குடியிருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் நடந்து சென்ற பெண் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த ரெங்கம்மாள் என்பவர் பணிக்கு செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது கோவில்பட்டி நோக்கி வந்த கார் இவர் மீது மோதியதில் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் சென்னை மாநகராட்சி ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் புளியனூர் கிராமத்தை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சோத்துப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது எதிர் திசையில் வந்த கிருஷர் லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சட்டமன்ற உறுப்பினரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரிஷிவந்தியம் அருகே வானாபுரம் என்ற இடத்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ரிக்ஷா சாலையில் நடுவே வந்த பசுமாடுகள் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளான நிலையில் அவ்வழியாக காரில் சென்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் லோயர் பஜார் பகுதியில் மீண்டும் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கலவரம் காரணமாக காலமாக லோயர் பஜார் சாலையில் விநாயகர் ஊர்வலம் நடத்த கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ஊர்வலம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்து வருவதாகவும் இந்த ஆண்டு லோயர் பஜார் பகுதியில் ஊர்வலம் நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விநாயகருக்கு மட்டும் ஏன் தடை பண்றாங்க? அதனால இந்த ஆண்டு கண்டிப்பா இந்து முன்னணி அந்த பாதை வழியாக தான் ஊர்வலம் போறதாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால காவல்துறைக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா, காவல்துறையோட வேலை பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அதை விட்டு நீங்க அந்த வழியை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் பலியாகிட்டாங்க கூட அது வழியாக நம்ம இன்னைக்கு போகாமல் இருக்கிறோமா, டிரான்ஸ்போர்ட் நடக்காமல் இருக்கா, போக்குவரத்து பாதிக்குதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அது வழியாக போகிறதுக்கு அனுமதிக்குன்னு சொல்லி இது வாழ்க்கை. நாகை அருகே தேவூர் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத ஸ்ரீ பசுபதி நாயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் தரமான விதை விற்பனையை உறுதி செய்யும் பொருட்டு விதை ஆய்வு துணை இயக்குநர் சித்ரா தலைமையிலான விதை ஆய்வாளர்கள் குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டபோது விதைப்பதிவு சான்று இல்லாத முளைப்பு திறன் அறிக்கை இல்லாத இருப்பு பதிவேடு பராமரிக்காத 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9569 கிலோ மக்காச்சோளம் மற்றும் காய்கறி விதைகளின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நீதிமன்ற வளாகத்தில் திமுக கட்சியின் வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மதுரை தெற்கு மாவட்டம் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சிவநேசன் தலைமையில் மதுரை வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ், அரசு வழக்கறிஞர் ராஜசேகர், உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் அணி அமைப்பாளர் கனிராஜன் மற்றும் தலைவர் கரிகாலன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே மருநூத்தியில் அமைந்துள்ள விநாயகர், மதுரை வீரன், பொம்மி, செல்லாண்டியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவானது 37 ஆண்டுகளுக்கு பின்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கோபால்பட்டி, தலையாரிப்பட்டி, ஆவிலிப்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு அரசு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் மேட்டூர் அணையின் உபரி நீரை நிரப்பும் வகையில் காவிரி திருமணி முத்தாறு இனிப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட அனைத்து விவசாயிகள் மற்றும் 10 ரூபாய் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியத்துக்குட்பட்ட மானத்தி கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டும், வேலை திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் கே. பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மானத்தி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான பட்டத்து விநாயகர் கோயிலில் குடமுழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே செல்லப்பிள்ளை என்பவரின் வீட்டில் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பாம்பினை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சோளம்பேட்டை அருகே ஸ்ரீ அழகியநாதர் என்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் கார்கில் நகர் 7வது வார்டில் மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்கு சத்துணவு கூடத்தை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டச் செயலாளர் கண்ணன், முன்னாள் வட்டக்கழக செயலாளர் ஸ்டீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த கோவிந்தவாடி கிராமத்தில் அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் மற்றும் தட்சணாமூர்த்தி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி அடுத்த பாவூர் சத்திரம் அருகே கடையம் செல்லும் பகுதியில் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்தியன் அகாடமியின் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் ரோல்பால் போட்டி யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்டங்களை சேர்ந்த வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே படப்பை குப்பை கிடங்கில் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் லாரிகள் மூலம் அகற்றும் பணி தொடங்கப்பட்டது. படப்பை பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கில் கடந்த 40 வருடங்களாக கொட்டப்பட்டு அப்பகுதி மக்கள் அவதியடைந்த நிலையில் ஓரிரு மாதங்களில் கிடங்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் முழுவதும் அகற்றப்படும் என மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் தெரிவித்தார். கரூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயனாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தை அளிக்கலாம் எனவும், இந்த முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த புதிய திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் 179 இடங்களில் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 15/7/2025 முதல் 14/8/2025 வரை ஒரு மாத கால அளவிற்கு 60 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 13 துறைகள் மூலம் 43 சேவைகள் வழங்கப்பட உள்ளன. அதேபோல் ஊரக பகுதிகளில் உள்ள 15 துறைகள் மூலம் 46 சேவைகள் வழங்கப்பட உள்ளன. அந்த சேவைகளின் பட்டியல் விவரங்கள் இந்த விளம்பர பிரசுரத்தில் இருக்கின்றன. தயவு செய்து பொதுமக்கள் துறை வாரியாக என்னென்ன விதமான சேவைகள் உள்ளன என தெரிந்து கொண்டு அந்த சேவைகளுக்கு ஏற்க அவர்கள் விண்ணப்பங்கள் அளிக்கலாம். மதுரையில் 500க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை 78 மணி நேரத்திற்குள் விற்று சாதனை படைத்ததையொட்டி G2 ஃபார்ச்சூன் சிட்டி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து G2 நிறுவனத்தின் நிறுவனர் பாலராமஜெயம் கூறுகையில், தமிழ்நாட்டின் மிகவும் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு இடங்களில் ஒன்றாக கப்பலூர் மாறி வருவதாகவும், இங்கு உருவாகி வரும் உள்கட்டமைப்பு வசதிகளால் கப்பலூர் அதிவேக வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். மதுரையில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல் ஒன்று நடந்திருக்கு. 72 மணி நேரம் லான்ச் பண்ணதுலேருந்து 72 மணி நேரத்தில் 533 பிளாட் விற்றுருக்கோம். 122 கோடி டர்ன் ஓவர். ஸோ இது வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. மதுரையில் போட்ட அன்னையிலேருந்து 3 நாளில் வந்து என்டையர் ப்ராஜெக்டே விற்று முடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நீங்கள் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டோட பியூட்டி அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. G2 பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம கமிட் பண்ணுறோமோ அதுக்கு எக்ஸாக்டாக வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுவோம். அந்த ஒரு நம்பிக்கை தான் 3 நாளில் கஸ்டமர் வந்து நேராக ப்ராஜெக்டை பார்த்துருக்காங்க. ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெவலப்மெண்ட். இப்போ ரோடோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பைபாஸில் என்ன ரோடு போட்டிருக்குமோ அதே அளவுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இந்த ரோட்ஸ் இருக்கும். லைட்ஸு, கர்ப்ஸு, அதுக்கப்புறமா வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நிச்சயமாக வந்து மதுரை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் அதனால வந்து நிறையா சேலும் எங்களுக்கு நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம மதுரையில் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவதாக புகார் கூறியும், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைகேடுகள் உள்ளிட்டவைகளை கூறியும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். தனது திருமணத்திற்கு இந்தியா வந்த தனது முதலாளியை ஊழியர் ஒருவர் சாரட் வண்டியில் வரவேற்ற நிகழ்வு அரியலூரில் நடைபெற்றுள்ளது. அரியலூரை சேர்ந்த தனவேல் கடந்த 2016ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் வேலைக்கு சேர்ந்த நிலையில் தனது திருமணத்திற்கு சொந்த ஊர் வந்த நிறுவன முதலாளிக்கு தனவேலின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்று விருந்து அளித்தனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 1961ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 80 வயதை கடந்த 15 முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டு தங்களது பள்ளி நினைவுகளையும் ஆசிரியர்களையும் நினைவு கூர்ந்து பேசி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர்.
திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளி பகுதியில் அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற புதிய இயக்கத்தை அதன் நிறுவனரும் மற்றும் தலைவருமான அண்ணா அருணகிரி அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் இழந்த அரசியல் அதிகாரத்தையும் உரிமைகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினால் ஐயா நடேச முதலியார் முதற்கொண்டு பி.டி. ராஜன் முதலியார் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணா முதலியார் முதற்கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த பிற்படுத்த சமுதாயத்திற்கு உண்டான அரசியல் ஆளுமையை இழந்துள்ளது. அந்த அரசியல் இருப்பதனால் ஏற்படுகிறது. இன்று அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்படுவது வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் இழந்ததை பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது அந்த சமுதாயத்திற்கு. அதே போல வேலைவாய்ப்பில் ஏற்படும் இழப்பீடுகளை அரசிடம் முறைப்படி முறையிட்டு பெறுவது. அதே போல மிகப்பெரிய பலம் அரசியல் ஆளுமையில் இருந்தவர்கள் தான் அந்த சமுதாயம். பிற்படுத்தப்பட்ட சமுதாய இயக்கத்தால் தான் பல அரசியல் இயக்கங்கள் வளர்க்கப்பட்டது தமிழக வரலாறு. நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டியில் 882 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மற்றும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் கருப்பனார் கோவிலில் எலுமிச்சை பழத்தை வேலில் குட்டியும் கோழியை காவு கொடுத்தும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் சிப்காட் திட்டத்திற்கு எதிராக போராடும் நபர்களை ஒன்று திரட்டி ஆளும் அரசுக்கு எதிராக வாக்குகளை பதிவு செய்யப் போவதாக எச்சரித்தனர். அரசினுடைய அதிகாரம் அத்துமீறல் காரணமாக இதுபோன்று தொடர்ந்து சிப்காட் அமைக்கப்படுகிறது. எனவே உடனடியாக தமிழக முதல்வர் இதை கவனத்திற்கு எடுத்துச் சென்று சிப்காட் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் வருங்காலத்தில் கடுமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் இங்கு மட்டுமல்ல, மேல்மா பகுதியில் சிப்காட் போராட்டம் அதிக அளவில் நடக்கிறார்கள். எங்கெங்க சிப்காட் போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய வாக்குகள் மிக கடுமையாக எதிரணிக்கு சாதகமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் இங்கு இருக்கின்ற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள். இதனுடைய விளைவு வருகின்ற 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர். சென்னையிலிருந்து 164 பயணிகளுடன் ஹைதராபாத் புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணி ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் விமானம் அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட பயணியை விமானத்திலிருந்து உடனடியாக கீழே இறக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் 163 பயணிகளுடன் விமானம் 1 மணி நேரம் தாமதமாக ஹைதராபாத் புறப்பட்டு சென்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆனந்தாயி புடவைக்காரை கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் சங்ககிரி டிஎஸ்பி சிந்து தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் வராததால் பாதிக்கப்பட்டவர்களில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை வரும் வழியிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை ஆர்கே நகர் கொருக்குப்பேட்டையில் கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றவில்லை என்று அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் வேதனை தெரிவித்தனர். அதிமுக சார்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மாவட்ட செயலாளர் RS ராஜேஷிடம் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்டியதோடு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடி ஒன்று வீட்டின் வெளி சுவற்றின் மீது ஏறி இறங்கி சுற்றி வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது அந்த வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய் ஒன்று கரடியை விரட்டும் காட்சிகளும் அதில் அடங்கியுள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தந்தை வழங்கிய இடத்தில் அருகில் இருப்பவர்கள் தங்களது இடம் என கூறி மிரட்டி வரும் நிலையில் தங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் 101 திருப்புகழை இடைவிடாது பாடி 8 வயது சிறுமி அசத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகை நளினி மாணவி அனுஸ்ரீக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். திருச்சியில் அரங்கூர், கிளிஞ்சிநத்தம், சொக்கமடை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு முறையான பேருந்து வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொட்டியம் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு அருகே நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 8:40 வர பஸ் இப்பெல்லாம் 9:30 வருது சார். காலையில் அங்கே போய் அடிவாங்க சார். ஸ்கூல்ல போயிட்டு அதுக்காக சாப்பிடாமே வரும் சார். செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இல்லத்தில் 5,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 கட்டடங்களுக்கான கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். போதை மீட்டு மையம், கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் குடியிருப்பு ஆகிய கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறையின்றி வராண்டா மற்றும் மொட்டை மாடியில் கல்வி கற்பிக்கப்படுவதாக கூறி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் போராட்டம் கைவிடப்படாததால் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த கீழத்தலனூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்பிகளை வெல்டிங் மூலம் அகற்றி மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி ஊழியர்கள் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளி மகன் உட்பட 2 மகன்களுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தாய் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. துரிதமாக செயல்பட்டு அவர்களை மீட்ட போலீசார் அச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.